வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது குட்டி ஸ்டோரி நம்பர் 15. ஏற்கனவே நான் 14 குட்டி ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாம். குட்டி ஸ்டோரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட பாருங்க. எதுக்காக நீங்க பார்க்கணும்? இந்த குட்டி ஸ்டோரிஸ் எல்லாமே ரியல் இன்சிடென்ட்ஸ். ஆக்சுவலா மெடிக்கல் அட்மிஷன்ல நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் நான் அப்பப்போ ஒரு ஸ்டோரியா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். சோ ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஒரு பாடம் உங்களுக்கு இருக்கும். என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யக்கூடாதுன்றது ஒவ்வொரு குட்டி ஸ்டோரியிலையும் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் நெக்ஸ்ட் இயர் அட்மிஷன். தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அந்த வீடியோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். சோ தயவு செஞ்சு பாருங்க. சோ இந்த குட்டி ஸ்டோரி 15 என்னன்னு பார்ப்போம். இந்த குட்டி ஸ்டோரி 15ல நான் ஒரு கோர்ட் கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். சார் இது என்ன சார் ஸ்பெஷல் கோர்ட் கேஸா? கோர்ட் கேஸ் ஸ்பெஷல் கிடையாது. கேஸ் ஏற்கனவே பல முறைகள் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்த கேஸ் தான். ஒன்னும் புதுசான கேஸ் இல்ல. பட் ஜட்ஜ்மெண்ட் புதுசு. அந்த ஜட்ஜ் பேசின விஷயங்கள் ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது. அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ். டு பி ஹானஸ்ட், எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 6-7 வருஷங்கள்ல நான் பார்த்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல திஸ் இஸ் த பெஸ்ட். சோ அதனாலதான் இதை ஒரு குட்டி ஸ்டோரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ லெசன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் கோர்ட் கேஸ். அதை ஃபைனலா நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இது என்ன கேஸ், அதை பத்தி என்ன டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த கேஸ் ஒரு நீட் பிஜி ஸ்டூடெண்ட்டை பத்தினது. நீட் யூஜி ஸ்டூடெண்ட் கிடையாது, நீட் பிஜி ஸ்டூடெண்ட். பட் யூஜி பிஜி எல்லாருக்குமே இந்த கேஸ் அப்ளிகபிள். தி அவுட்கம் ஆஃப் திஸ் கேஸ் இஸ் அப்ளிகபிள் டு யூஜி ஸ்டூடெண்ட் as well as பிஜி ஸ்டூடெண்ட். சோ இந்த நீட் பிஜி ஸ்டூடெண்ட் 2023ல நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த நீட் எக்ஸாம்ல அவங்க 269 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. சரியா? 269 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. ஆக்சுவலா ஜெனரல் கேட்டகரிக்கான பாஸ் மார்க் 291. ஓபிசி கேட்டகரிக்கான பாஸ் மார்க் 257. சோ 291 எடுத்திருந்தா ஜெனரல் கேட்டகரி பாஸ், 257 எடுத்திருந்தா ஓபிசி கேண்டிடேட் பாஸ். இந்த கேண்டிடேட் நடுவுல மார்க் வாங்கியிருக்காங்க 269. ஃபார்ச்சுனேட்லி அந்த கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட். சோ அவங்க நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓபிசின்னு கொடுத்துதான் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ 257 தான் பாஸ் மார்க். அவங்க 269 எடுத்ததுனால அவங்க they are considered as passing the NEET exam. சோ பிரச்சனை இல்ல. இப்ப என்ன சார் ப்ராப்ளம்? ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, நீட் எக்ஸாம்ல ஓபிசி கேண்டிடேட்னு அப்ளை பண்ணவங்க எம்சிசில கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஜெனரல் கேண்டிடேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ரைட்? புரிஞ்சுக்கோங்க. நீட் எக்ஸாமுக்கு ஒரு தடவை நீங்க ஃபில் பண்ணுவீங்க. அப்புறம் கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் தனித்தனியா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டாங்க. சோ ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தா எவ்வளவு மார்க் இருந்திருக்கணும்? 291 எடுத்தாதான் நீங்க குவாலிஃபை ஆகுறீங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா யுவர் ரிஜெக்ட். சரியா? சோ ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல அவங்க ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்க? அவங்க கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அண்ட் இன்அட்வர்டன் எரர், அதாவது தெரியாதனமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இன்டென்ஷனலா இந்த மிஸ்டேக் பண்ணல, தெரியாதனமா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கருணை அடிப்படையில என்னைய அலோவ் பண்ணுங்க. நீங்க எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து முடிச்ச பிறகு ஏதாவது சீட்ஸ் வேக்கன்ட் இருந்தா என்னைய கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்கு வராங்க. இதுதான் கேஸ் ஓட பேக்ரவுண்ட். இந்த கேஸ் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, ஆக்சுவலா இந்த வருஷம் 0% இருக்கவங்க எல்லாம் குவாலிஃபை ஆயிடுவாங்க பிஜிக்குன்னு கொண்டு வந்தாங்க. பட் இந்த கேஸ் அந்த ரூல் வர்றதுக்கு முன்னாடி, அந்த 0% கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் இது. அதனால அந்த பெர்செப்ஷன்ல தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். ரைட்? 0% அதுக்கு பிறகு வந்ததுனால இந்த கேஸ் ஒன்னும் மீனிங் இல்லாம போயிருச்சு அதுக்கு பிறகு. பட் அந்த டைம்ல when the case was happening, it is a very interesting case. ரைட்? இப்போ அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டையும் காட்டுறேன். அப்படியே we will go through the judgment. சோ இதுதான் கோர்ட் கேஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் என்பிஇ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அவங்க தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு அத்தாரிட்டி. அடுத்தது என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன். இவங்க 3 பேரையும் ரெஸ்பாண்டன்ஸா போட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 257 மார்க்ஸ் ஓபிசிக்கு பாஸ், 269 அவங்க வாங்கின ஸ்கோர். ஜெனரல் கேட்டகரியோட பாஸ் மார்க் 291. சோ ஜெனரல் கேட்டகரியை கன்சிடர் பண்ணா அவங்க பாஸ் பண்ணல, ஓபிசியை கன்சிடர் பண்ணா they are passed. So இது again candidate should be very very careful, particularly தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் please understand பிசியும்
ஓபிசியும் ஒன்று அல்ல, ரெண்டும் வேற வேற. இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. பிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஓபிசிக்கு டைரக்டா எலிஜிபிள் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எலிஜிபிள் கிடையாது. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். சார் என்கிட்ட பிசி சர்டிபிகேட் இருக்கு, பிசி சர்டிபிகேட் இருக்கு. பிசியும் ஓபிசியும் ஒன்றே அல்ல. இது ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லிட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. பிசிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ரிசர்வேஷன், பேக்வர்ட் கம்யூனிட்டி. அதுல எவ்வளவு நீங்க சேலரிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, இன்கம் வந்து கிரைட்டீரியாவே கிடையாது. ஆனா ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வர ஓபிசி கேட்டகரிங்கிறது ஓபிசி அல்ல, OBC-NCL, ஓபிசி நான் கிரீமி லேயர். அதாவது உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி நீங்க நான் கிரீமி லேயர்ல இருந்தால் மட்டுமே தான் நீங்க ஓபிசியா இருக்க முடியும். சோ எல்லா பிசியும் ஓபிசியா ஆக முடியாது. அதனால தயவு செஞ்சு ஓபிசியா நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சா OBC-NCL சர்டிபிகேட் தனியா வாங்கிக்கோங்க. பிசி சர்டிபிகேட் ஒண்ணு வேணும், OBC-NCL சர்டிபிகேட் ஒண்ணு வேணும். இது பிசி, பிசிஎம், எம்பிசி 3 பேருக்கும் இது அப்ளிகபிள். 3 பேரும் வந்து கண்ணை மூடிட்டு வந்து ஓபிசின்னு போடாதீங்க. நீட் அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே OBC-NCL அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. so that you know that you are eligible. அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஓபிசி அப்ளை பண்ணிட்டேன் அப்புறம் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி நான் ஜெனரல் கேட்டகரி அப்ளை பண்ணிட்டேன் இப்ப என்கிட்ட ஓபிசி இருக்கு நான் மாத்தணும்னு நினைச்சீங்கனாலும் பிரச்சனை வரும். so please understand BC and OBC are not same. with that understanding let's go into the court case. சரி, ஜட்ஜ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? this is not the first case or nor will it be the last. இது மாதிரி வர்றது ஃபர்ஸ்ட் தடவை இல்லப்பா, இது கடைசியாவும் இருக்க போறதுல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு தப்ப பண்ணிடுவாங்க. பர்ஃபெக்ட்லி அவாய்டபிள் லேப்ஸ். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் அந்த கேர்லெஸ்னஸ்ல அதை கவனிக்காம பியூர்லி டியூ டு லேக் ஆஃப் ரிக்விசிட் கேர் தே ஆர் கம்மிங் டு ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன். அவங்க நேரா எங்ககிட்ட வந்துடுறாங்க. அவங்க தவிர்க்க வேண்டியது தப்ப ப்ராப்பரா ஃபில் பண்ண வேண்டியதை சரியா பண்ணாம they are coming to us and ஒரு மாதிரி வந்து there is a misconception. எல்லாரும் வந்து இப்ப வந்து கோர்ட்டோட ரோல் என்ன, கோர்ட்டோட ஸ்கோப் என்னன்றதையே வந்து ஒரு தப்பா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. there is a growing misconception that நான் தப்பு பண்ணிடுவேன், தப்ப வந்து கோர்ட் மூலமா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் மிஸ்கன்செப்ஷன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. the pattern is templated. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. நான் தப்பு பண்ணுவேன், தப்பு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்துருவேன். அங்க வந்து கோர்ட்ல வந்து நல்ல ஒரு வக்கீலா பார்த்து பிடிச்சிட்டு அந்த வக்கீல என்ன பண்ணுவாரு, கோர்ட்ல வந்துட்டு சோக கீதம் வாசிப்பாரு. ரைட் சார், தயவு செஞ்சு கருணை பண்ணுங்க சார், தெரியாதனமா தப்பா ஃபீல் பண்ணிட்டாங்க சார். The sympathy cards will be fine tuned and symphonies will be played by the well chiseled talents from the bar to ensure that the pathos they produce overpower the intellectual responses of the courts. ஜட்ஜ் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நல்ல ஒரு வக்கீலா பிடிச்சு அந்த வக்கீல வந்து சோக கீதம் வாசிக்கிறாங்க. அந்த சோக கீதம் எங்க காதுல பூந்து எங்களால திங்க் பண்ண கூட முடிய மாட்டேங்குது. இன்டெலெக்சுவல் ரெஸ்பான்சஸ் எங்களால கொடுக்க முடியல, அந்த சோகம் தான் ஓவர் பவர் பண்ணுது எங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் சில சமயங்கள்ல ஓவர்வெல்ம்டு பை த எம்பத்தி. நாங்க என்ன பண்றோம், ஐயோ பாவம், பாவமா இருக்கு இந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தான்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு நாங்க வந்து எங்களுடைய பவுண்டரிய தாண்டி போய் we give judgment, we stray walk outside the periphery of judicial review. எங்களுடைய ஜுடிஷியல் ரிவ்யூவோட லைன் என்னவோ அதை பிரீச் பண்ணி அதுக்கு வெளியில போய் நாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. Right, which is absolutely true. நிறைய கேசஸ்ல courts have gone outside their periphery. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. இப்ப லாஸ்ட் இயர் 2022ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆனிச்சு தமிழ்நாட்டுல. அது ஒரு குட்டி ஸ்டோரி நான் பண்ணிருந்தேன், டைம் இருந்ததுன்னா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகுது. பட் செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் தப்பா பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பிரைவேட் காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது, பட் செகண்ட் ரவுண்ட் தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து அவங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட்ல தே ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட். அதனால அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைச்சது, நான் தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணதுனால, எங்க அப்பா தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணதுனால எனக்கு வந்து பிரைவேட் காலேஜ் கொடுத்துட்டாங்க, ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து கருணை காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜட்ஜும் வந்து என்ன பண்றாரு, தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டியை கூப்பிட்டு இந்த கேஸை வந்து கொஞ்சம் சிம்பத்தி அடிப்படையில கன்சிடர் பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஏதாவது வேகன்சிஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்ததுன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு
ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாரு, கன்சிடர் பண்ணணும்னு சொல்லல, கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாரு. அதுபடி தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி கன்சிடர் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ் திரும்ப அலாட் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த ஜட்ஜி சொல்றாரு, கோயிங் பியாண்ட் த பெரிஃபரி ஆஃப் ஜுடிஷியல். நாங்க எங்களுடைய பவுண்டரியை தாண்டி போறோம் நிறைய விஷயங்கள்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த கேஸ்க்கு வரும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பியூட்டபிளி த பெட்டிஷனர் இஸ் அட் ஃபால்ட். இதுல வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அது வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இட் இஸ் ஹர் லேப்ஸ் அண்ட் நன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ். யாரு ரெஸ்பாண்டன்ஸ்? எம்சிசி, என்எம்சி, என்பிஇ, அவங்க எல்லாம் எந்த ரூல்லையுமே வந்து பிரேக் பண்ணல. பட் அவங்களுக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க. அண்ட் why should the court be proactive and issue directions to the respondents when they have not crossed the லக்ஷ்மன் ரேகா? ராமர் கிழிச்ச கோட்டை அவங்க தாண்டல, அவங்கள போய் நான் ஏன் பனிஷ் பண்ணணும்? அவங்க எல்லாம் வந்து கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட் தானே தப்பு பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தானே நான் டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். நான் ஏன் போயிட்டு வந்து என்எம்சிக்கும் எம்சிசிக்கும் டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும்? அவங்க வந்து ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார் ஜட்ஜ். இந்த பாயிண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஆல் இண்டியா கோட்டான் இருக்கு, ஸ்டேட் கோட்டான் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டான் இருக்கு, என்ஆர்ஐ கோட்டான் இருக்கு, மைனாரிட்டி கோட்டான் இருக்கு, அதுக்குள்ளார நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அப்படி இப்படி நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல கோர்ட்டு கோட்டான்னு ஒண்ணு கொண்டு வரணுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ரைட், ஆல் இண்டியா கோட்டான் இருக்கு, ஸ்டேட் கோட்டா எல்லாம் இருக்கு, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா தனியா கோர்ட்டு கோட்டான்னு ஒண்ணு கொண்டு வந்து கோர்ட்டுக்கெல்லாம் யார் யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் கோர்ட்டு கோட்டா மூலியமா சீட்டு கொடுக்கணும் போல இருக்கு. இஸ் திஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட்? ஏற்கனவே மெடிக்கல் அட்மிஷனை பத்தி கிளியரா ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அது சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல் கொடுத்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொசீஜர் படி அட்மிஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு நாங்க உள்ள பூந்து வேற ஒரு கோட்டாவை கிரியேட் பண்ண முடியாது, வேற ஒரு சிஸ்டம் நாங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஜட்ஜ் கேட்கிறார். சரி, இப்ப வந்து நீங்க தப்பு பண்ணிட்டேன்னு வரீங்க. லெட்ஸ் டேக் ஃபார் an எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்குது. அதுல ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு தெரியும், பட் ஏதோ ஒரு ஞாபகத்துல தப்பா தெரியாதனமா ஆப்ஷன் பி மார்க் பண்ணிட்டீங்க. பை மிஸ்டேக் நீங்க ஆப்ஷன் பி மார்க் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்களா? கோர்ட்டுக்கு வந்துட்டு, ஐயோ எனக்கு ஆன்சர் நல்லா தெரியும் சார், ஆப்ஷன் ஏன்னு எனக்கு நல்லா தெரியும், பட் நான் தப்பா வந்து ஆப்ஷன் பி மார்க் பண்ணிட்டேன், சோ தயவு செஞ்சு எனக்கு வந்து ஆப்ஷன் ஏக்கு மார்க் கொடுங்கன்னு நீங்க கேட்க முடியுமா? இஸ் தேர் a solution in law to remedy them? இப்ப அதுக்கு சொல்யூஷன் இல்ல அப்படின்னா இதுக்கு மட்டும் ஏன் சொல்யூஷன் நாங்க கொடுக்கணும்? அது மாதிரி வந்து கேட்டா ஒத்துக்குவீங்களா? அதுவும் மெடிக்கல் மாதிரி வெரி காம்படிட்டிவ் ஒரு அட்மிஷன்ல, where we are looking at rank list are prepared by 8th decimal 10th decimal எல்லாம் பார்த்து rank list prepare பண்ணும்போது நாங்க we cannot do this. Court cannot open a window for wild card entries. Very interesting, right? என்ன சொல்றாரு, ரியாலிட்டி ஷோல எல்லாம் நடக்கும் இல்லையா, நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்களா மெயின்ல வந்துட்டு இருப்பாங்க, பட் ஜட்ஜஸ் தனியா ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி ஒருத்தவங்களை கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து நாங்க வந்து கோர்ட்ல வந்து வைல்டு கார்டு என்ட்ரி எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. there is a procedure, அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களை மட்டும்தான் நாங்க வந்து என்கேஜ் பண்ண முடியும். தப்பு பண்ணிட்டேன் நானே, எனக்கு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுங்கன்னு நீங்க வர்றீங்க, how can I give you a wild card entry? The court cannot disturb the prospects of anyone who has played the game as per the rule. கோர்ட் வந்து ரூல் படி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில் பண்றவங்க, ப்ராப்பரா அப்ளிகேஷன் ஃபில் பண்றவங்க, அவங்கள போய் உங்களுக்காக நீங்க தப்பு பண்ணவங்களுக்காக அவங்களுடைய சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸா நாங்க கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணவங்களை நாங்க பனிஷ் பண்ணணும்னு சொல்லல. we also understand, we also sympathize with the student, but we are only emphasizing that we have an obligation to reckon the prospects of the candidates who are not before it. நீங்க ஒரு கேண்டிடேட் வந்துட்டீங்க, உங்களால முடியுது, நீங்க கோர்ட்ல வந்து நிக்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 100 கேண்டிடேட்டோ 1000 கேண்டிடேட்டோ இருப்பாங்க, அவங்களும் தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியாது, எல்லாராலையும் கோர்ட்டுக்கு வர முடியாது. சோ உங்களுக்கு மட்டும் நாங்க வந்து பெனிஃபிட் கொடுத்தோம்னா அவங்க எல்லாமும் அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா? தென் we should how do we take care of them அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் we understand, we sympathize with her. அவங்க கேட்கறது வந்து நடுவுல வந்து எங்களுக்கு என்ட்ரி கொடுக்கணும் கேட்கல, எல்லா சீட்டும் கொடுத்து அதுக்கு பிறகு வேகன்சி இருந்தாதான் எங்களுக்கு சீட் வேணும்னு கேட்கறாங்க.
So we understand that இது பெருசா மத்தவங்களை பாதிக்காது, பட் அதே சமயங்கள்ல we cannot break the procedure. Supreme Court guidelines படி there can be only 4 rounds of counseling. 4 round of counseling தான். round 1, round 2, round 3 stay round. இந்த 4 round முடிஞ்சு அதுக்கு பிறகும் சீட்ஸ் வேக்கண்டா இருந்ததுன்னா they should lapse for the academic year. lapse என்ன அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். அது ஃபில் ஆகல, 150 சீட் இருக்க காலேஜ்ல ஒரு 5 சீட் ஃபில் ஆகல 4 ரவுண்ட்லனா அந்த 4 சீட் வந்து 5 சீட் வந்து வேக்கண்டா தான் இருக்கும். 145 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நாங்க வந்து இந்த மாதிரி புதுசா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா then that should be having a 5th round. அது வந்து we cannot do it because Supreme Court has clearly given the guideline. So what we are trying to say here, we are only suggesting to the respondents, we cannot give the benefit to only this candidate. If at all we want to give this benefit, should be given to everyone. இதே மாதிரி தப்பு பண்ண மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பெனிஃபிட் கொடுக்கணும். பட் அப்படி கொடுக்கணும்னா இன்னொரு ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணணும். அது வந்து எங்களால சொல்ல முடியாது. பட் we suggest to the respondents, NMC-கோ MCC-கோ we are suggesting ஒரு விண்டோ ஓபன் பண்ணி 4 ரவுண்ட் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு 5th ரவுண்ட் கண்டக்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டே கவுன்சிலிங்க்கு அப்புறம் 5ஆவதா ஒரு ரவுண்ட் கண்டக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த ரவுண்ட்ல இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடைசியா ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அது மூலமா சீட்டு வேக்கண்ட் ஆகிறத இன்னும் கொஞ்சம் நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை பண்ண முடியுமான்னு யோசிச்சு, பண்ண முடியும்னா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க. இதை வந்து நாங்க ஒரு சஜஷனா சொல்றோம். ஏன்னா we don't want the student to be affected. At the same time we also don't want the seats to go vacancy. அதே சமயத்துல நாங்க இந்த டிசிஷன் எடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். So please propose and see. அதுவுமே வந்து அவங்க வந்து they are giving us a suggestion. முடியும்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் ப்ரொபோசல் கொடுத்து அப்ரூவல் வாங்குங்கன்னு சொல்றாங்க. கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாங்க? wishing the petitioner good luck. This court informs her that it may not be possible for it to go any further than what it has done above. நாங்க இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு தான் அது, நாங்களால ஒன்றும் சரி பண்ண முடியாது. பட் we have given a suggestion to NMC, அதை மட்டும் தான் எங்களால பண்ண முடியும். நாங்க வந்து bound by rule of law, நாங்களே law கிடையாது. The court cannot proclaim that it is a law unto itself, but is also bound by the rule of law. நாங்களும் என்ன ரூல் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்க முடியும். நாங்க லாவை பிரேக் பண்ணி வெளியில வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ a very interesting case. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. லைக் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா மாதிரி கோட்டான்னு ஒண்ணு கிரியேட் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்க முடியாது, அப்படி இப்படின்லாம் நிறைய பேசி இருந்தாரு. But he has lot of valid points in the entire judgment. ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிருக்கவங்கள போய் நம்ம வந்து கோர்ட் மூலமா சப்போர்ட் பண்ண முடியும்னா, அப்ப அதே மாதிரி தப்பு பண்ணிருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆவாங்க? அல்லது தப்பே பண்ணாம ப்ராப்பரா வர ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன? ரைட், நான் கியூல நிக்கிறேன், நான் ரெண்டு ரவுண்ட் நான் கியூல நின்றுட்டு இருக்கேன். பட் ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிருக்கான், அவனுக்கு போய் 3rd ரவுண்ட்ல நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. நான் அப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்ன மரியாதை? ரைட், நான் ஒருவேளை வந்து இந்த சீட்டு இல்லைன்னு தெரிஞ்சா நான் வேற எங்கேயாவது போயிருப்பேன்ல. பட் என்னைய மீறி வந்து நீங்க வேற ஒருத்தர் கொடுக்குறீங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு, தப்பு பண்ணாருன்னா ஜஸ்ட் பை ப்ரொசீஜர் யூ ஷுட் நாட் கிவ் ஹிம், ரைட்? சோ வை ஹி இஸ் பிரேக்கிங் த ப்ரொசீஜர் அண்ட் கிவன் த ப்ரையாரிட்டி? அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. Now coming to that final conclusion, நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது என்னன்னா, எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் பொறுமையா ஃபில் பண்ணுங்க. அது வந்து நீட் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் பொறுமையா பண்ணுங்க. நீங்க ஃபில் பண்றது ஒவ்வொரு ஃபீல்டும் அது என்னன்னு புரிஞ்சு ஃபில் பண்ணுங்க. தப்பா ஃபில் பண்ணாதீங்க, அசம்ஷன்ல ஃபில் பண்ணாதீங்க. பிசியும் ஓபிசியும் ஒண்ணுதான் நீங்களா அசீம் பண்ணிக்காதீங்க. தி பேசிக் டீடைல்ஸ், பேரு, உங்க அப்பா பேரு, உங்க அம்மா பேரு, உங்க போன் நம்பர், உங்க இமெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தப்பு பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. பேர் தப்பா டைப் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, அப்பா பேர் தப்பா டைப் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, டேட் ஆஃப் பர்த் தப்பா பண்ணிட்டேன்றாங்க, கம்யூனிட்டி தப்பா ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு நம்பவே முடியல. ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை. ஒரு சின்ன மிஸ்டேக் வில் ஸ்பாயில் யுவர் கேரியர். யூ மே ஹேவ் டு ரிப்பீட் நீட். ஒரு வருஷம் போயிடும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. டேக் யுவர் டைம், எந்த அவசரமும் இல்லை. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஃபில் பண்ணிட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுத்துருவாங்க எல்லாம் கிடையாது. சோ பொறுமையா ஃபில் பண்ணுங்க. டேக் யுவர் டைம், பொறுமையா ஃபில் பண்ணி
யூ ஆல்சோ கெட் சம்மன் டு டபுள் செக். மேபி உங்க அப்பாவோ அம்மாவோ உங்க சிஸ்டரோ பிரதரோ யாரையும் விட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்க. செக் பண்ண பிறகு சப்மிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். இது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, சார் நான் இன்டர்நெட் கஃபேல கொடுத்தேன், இன்டர்நெட் சென்டர்ல கொடுத்தேன், எங்க கோச்சிங் சென்டர்ல கொடுத்தேன், எங்க ஸ்கூல்ல கொடுத்தேன். உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க தான் ஃபில்அப் பண்ணணும். யார் வேணா ஃபில்அப் பண்ணலாம், சப்மிட் பண்ணா அலோவ் பண்ணாதீங்க. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஏஜென்ட் கிட்ட கொடுத்து சப்மிட் பண்ண சொன்னேன், இதெல்லாம் யூ ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள். நாளைக்கு அந்த ஸ்கூலோ கோச்சிங் சென்டரோ ஏஜென்ட்டோ பொறுப்பை ஏத்துக்க மாட்டாங்க. உங்க மேலதான் அது விடியும். ஒரு வருஷம் வீணா போகும். சோ எல்லா ஃபில்லிங்கும் யூ கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். ஐம் நாட் சேயிங் நோ டு தட். இஃப் யூ வாண்ட் an agent to fill, take the help. If you want the coaching center, it's okay, but tell them not to submit it. எல்லாம் fill up பண்ணி கடைசி சப்மிஷன் பட்டனை நீங்க தான் கிளிக் பண்ணணும். நீங்க ஒரு தடவை எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சப்மிட் கொடுங்க. புரியுதா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். So don't spoil your chances or opportunities in counseling. Thank you. Bye bye.